அனைத்து பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம். எனது பேர் சுந்தர். நான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மில்லட் ஃபவுண்டேஷன் அப்படி நிறுவனம். திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர் வர்த்தக சங்கத்துடைய தலைவர். திரு ரவி ரகுபதி இவர் வந்து அதாவது மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் திரு தாமோதர் அவர்கள், அவர் வந்து கொரியாவுடைய சவுத் கொரியாவுடைய தமிழ் சங்கத்துடைய தலைவர் அண்ட் சர்வதேச ஒருங்கிணைப்பாளர். இந்த நிகழ்வுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்படி குறிப்பிட்டபடி சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு அப்படின்ட்டு 2025 வரக்கூடிய டிசம்பர் மாதம் 22, 23, 24, 25 தேதிகளில் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஷா அலாம் அப்படின்ற இடத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதாவது உலகத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து இல்லை. உலகத்திலே முதலாக தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் பொருளுக்காகவும் தமிழ்நாட்டு பொருட்களை தரணியெங்கும் செல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில குறிப்பா தமிழ்நாட்டு பொருட்களை அங்க கொண்டு போய் காட்சிப்படுத்துறோம். ஏறக்குறைய ஒரு 80 ஸ்டால் அமைச்சு காட்சிப்படுத்துறோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகர்ல அங்க அவங்க ப்ராடக்டை காட்சிப்படுத்தி ஒரு பிசினஸ் இன்டகிரேஷன் ஏற்பாடு பண்றோம். ஒன்று, இங்கே இருந்து ஒரு தரமான பொருட்கள், அதாவது விலை பொருட்களா இருக்கலாம், அல்லது ஃபுட் ப்ராடக்டா இருக்கலாம், அல்லது சர்வீசஸ் இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஷர்ட் மாதிரி ப்ராடக்டா இருக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கண்ட்ரிக்கு இங்க இருந்து அதை கொண்டு போய் நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதன் மூலம் மலேசியால ஹப்பா வச்சு இந்த பொருட்களை வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய ஒரு 15 கண்ட்ரிலிருந்து தமிழ் மக்கள் வராங்க. அதாவது தமிழ் ஆர்வலர்னு சொல்லும்போது தமிழ் வியாபாரிகள் வராங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டு ப்ராடக்டை எப்படி அவங்க கண்ட்ரி கொண்டு போகலான்ற ஒரு ஆர்வத்திலையும், தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு நோக்கத்தில் வரக்கூடிய மக்களாக வராங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி முழுவதும் தமிழ் மட்டுமே பேசப்படும். அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உடை கூட எப்படி சொல்லிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து சேரீல தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆண்கள் வந்து வேட்டி சட்டில் வரணும்னு சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி 4 நாள் நிகழ்ச்சி வந்து தமிழ்ல மட்டும் பேசப்படும். தமிழ் உணர்வோடு ஒரு 15 கண்ட்ரில வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கட்டமைப்போடு ரெடி பண்றோம். இது ஏற்கனவே நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா சார்? ஆமா சார், செஞ்சிருக்கோம் சார். கரண்ட் 2 வருடமா திரு பாலகிருஷ்ணன் அவருடைய ஒரு சீரிய முயற்சியில இங்க பொருட்களை வந்து ஏறக்குறைய 2 வருடம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இந்த நபர் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கண்டுட்டாரு. இந்த வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு உலகம் ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னு என்ன ஒரு அமைப்பு தான் இந்த விஷயம் எடுத்திருக்கோம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஆழமா பதிவுபடுத்த என்னன்னா, இது எந்த இடத்துல வந்து தமிழர்கள் ஏமாந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் முன்வைக்கிறோம். இதையும் தாண்டி எங்களுடைய பெரிய நோக்கம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம். சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தொழில் முனைவை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம். பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம். அதை மலேசியால செக் பண்ணி பார்த்தோம். ஏறக்குறைய 100 தொழில் முனைவர்ல இந்த சமுதாயம் சார்ந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தோம். அங்கங்க வேலை ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் வந்து இப்போ இன்னைக்கு சின்ன சின்ன தொழில் ஆரம்பிச்சு அவங்க ஒரு அடுத்த கட்டத்தை போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செஞ்சுட்டோம். இதை தொட்டு அடுத்தது இலங்கைக்கு போறோம். அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு 25 கண்ட்ரில இந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு ரெடி பண்ணியிருக்கோம். அதோடைய நோக்கத்தை நீங்க வந்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. உங்க பிரஸ் ரிலீஸ்ல இதுக்கு உண்டான எல்லா விஷயம் டீட்டெயில கொடுத்துருக்கோம், பாருங்க. திரும்ப ஒரு சொல்றேன், உலகத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பான முறையில் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சீரிய முயற்சி எடுத்து போறோம். இது கண்டிப்பான முறையில் உலகம் முழுவதும் பேசும் பொருளாக இருக்கட்டும், தமிழ்நாடு பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். அது போக எங்களுடைய பெரிய டார்கெட் என்ன வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, மலேசியா இருக்கக்கூடிய இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் 0.9% ஜிடிபி அப்படின்றது இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனா இருக்குது. அதை வந்து நாங்க 2025-26 வந்து 5% கொண்டு போகணுன்றது பெரிய டார்கெட் எடுத்து ஒர்க் பண்ண போறோம். அந்த 5% அப்படின்ற டார்கெட் ப்ராடக்ட் எங்கேருந்து வரப்போகுதுன்னா தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போகிறோம். இதுதான் எங்களுடைய பெரிய நோக்கம். நண்பர்களே, இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லா தமிழர்கிட்ட, அதாவது இங்க தமிழ்நாட்டுல பொருட்கள் இங்க நிறைய இருக்குது, இந்த பக்கம் தேடல் நிறைய இருக்குது, இந்த பக்கம் உலகம் ஃபுல்லும். சரிங்களா? இன்னைக்கு பெரிய சிக்கல்னா இந்த கனெக்டிங் டாட்ஸ் தான் பெரிய சிக்கலா இருக்கு. சரிங்களா? அவங்க வேணும் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த பொருள் வச்சுட்டு இருக்கோம். அந்த கரெக்டான ஒரு கட்டுமானம், அது கட்டமைப்பு இல்லாதனால நம்ம இந்த பொருட்களை வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு உண்டான விடை தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுங்க. தமிழ் சங்கத்துக்கு அனுப்பிச்சிடும். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து டிக்டாக் தான் ஃபேமஸ். இந்த டிக்டாக்ல போட்டு ஒரு 6000 பேர் 7000 பேர் ரீச் பண்ணிடுறாங்க. ஆர்டர் ரெடியா வச்சிருக்காங்க. இவங்க ப்ராடக்டை கொண்டு போறதுக்கு முன்னால, எக்ஸிபிஷன் போறதுக்கு முன்னாலே வந்து அங்க ஆர்டர் ரெடி ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க இவங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம். நாங்க எந்த இடத்துலயும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆசை இடல.
இந்த தொழில் முனைவர்களை, தமிழ்நாடு தொழில் முனைவர்களை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் எங்களுடைய பெரிய நோக்கம்.